நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒப்பு கொடுத்தல் மிக குறைவாக இருக்கு. நம் வாய் சொல்லுது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று, ஆனால் நம் இருதயம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. மெய்யாக ஒரு மனுஷன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தானால் தேவனுடைய சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். ஒப்பு கொடுத்தல் என்பது இன்னொரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, என்னுடைய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய அதிகாரம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. என் தேவன் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு வர எல்லா விளைவிடத்திலையும் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை நடத்துகிறேன். என் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வர மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கை ஒரு தெளிவு வர மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கைக்கு இவ்வளவு இருக்குது என்று சொல்லுறது காரணம் என்னன்னா, ஒரு உத்தரவாதம் தேவன் எடுத்தது. நீங்க எப்படி அவங்களோட உத்தரவாதம் செய்து நீங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறீர்களா, அல்லது அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படி நடக்கிறீங்களா, அல்லது உங்கள் இருதயத்தின்படி நீங்க வாழ ஆசைப்படுறீங்க?